எந்த விதமான ரசனிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ட்ரூ மேக்கின்டையர் கூட WWE சாம்பியன்ஷிப்புக்காக விளையாடின கோடி ரோட்ஸ் பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்காரு. பிரஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நடந்த எல்லா மேட்சுமே பார்த்தேன். ப்ராக் லெஸ்னரோட மேட்ச்சு, மிக்ஸ்ட் டாக் டீம் மேட்ச்சு, ஊசோஸோட மேட்ச்சு, அதுலேயும் என்னோட மேட்ச் மெயின் ஒன்றா நடந்தது. நான் ட்ரூ மேக்கின்டையர் எதிர்த்து WWE சாம்பியன்ஷிப்பாக மோதினேன். ட்ரூ மேக்கின்டையர் கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த WWE சாம்பியன்ஷிப்பில் நீ தோத்துக்கிட்டேன்னா இப்போதைக்கு என் கூட டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு. அதன்படி ட்ரூ மேக்கின்டையர் இதுக்கப்புறமா என் பிரச்சனையில் வரமாட்டான் அப்படின்னு தெரிய போகுது. சரி, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க கொடி அப்படின்னு கேட்கும்போது ட்ரிபிள் ஹெச் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, கிரவுன் ஜோல் பேப்பரியில் கிரவுன் ஜோல் சாம்பியன்ஷிப்புக்காக சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்ச் நடக்க போதான். போன வருடம் நான் குந்தரை எதிர்த்து சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்ச்னு விளையாடிருந்தேன். இதே டைம் நான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்தேன், குந்தர் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தான். எங்கள் 2 பேர் நடந்த சண்டையில் நான் வந்து கிரவுன் ஜோல் சாம்பியனாக இருந்தேன். இதே வருஷமும் அதே தான் நடக்க போகுது. நான் மீண்டும் கிரவுன் ஜோல் சாம்பியன் ஆக போகிறேன். இந்த 2025 கிரவுன் ஜோல்லையே நான் தான் சாம்பியன் ஆக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் செத் ரோலன்ஸ் கூட மோத போகிறேன். சேத், நீ இப்போ விஷனாக இருக்கலாம், அல்லது உன்னோட கூட ஒரு விஷனரி டீமாக இருக்கலாம், பட் ஆனால் ஸ்டில் மக்களுடைய ஆதரவு என்கிட்ட தான் இருக்குது. இந்த வருடம் கிரவுன் ஜோலில் நான் மீண்டும் கிரவுன் ஜோல் சாம்பியன் ஆவேன், 2 டைம் கிரவுன் ஜோல் சாம்பியன் ஆவேன். ஆல்ரெடி ட்ரிபிள் ஹெச் போட்ட ரிங்கு வந்து என் வீட்டில் பத்திரமா இருக்குது. கூட ஒரு ரிங்கு அவர் போடுவார், அது நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரூ மேக்கின்டையருக்கு எனிவர் ஒரு சான்ஸ் வேணும்னா அவன் கிரவுன் ஜோலுக்கு அப்புறமா வரட்டு, இப்போதைக்கு அவனுக்கு நான் எந்த வாய்ப்பும் கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு த விஷன் செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே தன்னுடைய பழைய ஃப்ரெண்டு, ஏன்னா கோடி ரோட்ஸ் WWE யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறதுக்கு காரணமே இந்த செத் ரோலன்ஸ் தான். இப்போ அவர் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிறாரு. போன வேற குந்தர் தோற்றுருக்கலாம்டா, ஆனால் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷன் டிஷர்ட்டோடு வந்திருக்காரு பாருங்களேன், வேறு லெவலில். அப்படியே நம்ம கோடி ரோட்ஸை பார்த்து முறைக்க அப்படியே ஒரு செக்மெண்ட் முடியுது. காய்ஸ், கோடி ரோட்ஸ் வெர்சஸ் செத் ரோலன்ஸ் கிரவுன் ஜோலில் நடக்குது, மறந்துடாதீங்க.